28/12/2024 வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. எங்கள் காருக்காரனை அடித்து போட்டு போயிட்டாங்க. தலையில் வந்து பெரிய காயம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு 10, 40 தையல் தலையில் போட்டிருக்குங்க. பொள்ளாச்சியில் ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் பொள்ளாச்சி ஜிஹெச்சில் ஆகாத உடனே கோயம்புத்தூர் ஜிஹெச் கொண்டு போவாங்க, இல்லையா உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்னு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க சார். 1:30 மணிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா 3:30 மணி வரை தையல் போட்டாங்க. 5 மணிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஏவம் வரும்போது நான் பெதஸ்தாக்கு ஃபோன் பண்ண சொல்லி என் பசங்கிட்ட ஜாடை பண்ணணுங்க. செல்லை கொண்டு வந்து காது பக்கத்தில் பசங்க வச்சாங்க. ஜெப வீரர்கள் வந்து எனக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாச்சுங்க. எனக்கு இருந்ததை வந்து டாக்டர்லாம் எனக்கு பக்கம் பேசிட்டாங்க. இந்த பேஷண்ட் வந்து பிழைக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து முடிஞ்சுது, நம்ம எதுக்கு தையல் போட்டுடலாங்கிற மாதிரி போட்டு கொண்டு வந்து என்னை ஒரு ஓரமாக டீச்சரில் படுக்க வச்சுட்டாங்க. அந்த ஜெபம் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மாற்றங்கள் ஆச்சுங்க. ஒரு உயிராக இருந்தாலுமே வந்து 6 மாதத்துக்கெல்லாம் அவர் எந்திரிச்சு நடக்க முடியாது. நாங்கள் 10 நாளையில் கடவுளை என்னை அற்புதமாக நடக்க வச்சார்.